இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மெகா சென்னை பிரச்சாரம். முழு விவரங்கள். தமிழக தேர்தல் களம் தற்போது உச்சகட்ட வெப்பத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகரம் இன்று ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வை காணவிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்று சென்னையில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தற்போது வெளியிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் முறையான அனுமதியோடு நடைபெறவுள்ள இந்த பிரச்சார பயணம் எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது, தொண்டர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் என்ன என்பது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். பிரச்சார பாதை மற்றும் நேரம். ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் சென்னை மாநகரில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மதியம் 12 மணி அளவில் இந்த பிரச்சாரம் தொடங்குகிறது. பாலவாக்கம் அம்பேத்கர் சிலை அருகிலிருந்து தனது வாகன பிரச்சாரத்தை தொடங்குகிறார். திருவான்மியூர் நாகாத்தம்மன் கோவில் சந்திப்பு வழியாக பிரச்சாரம் தொடர்கிறது. பனகல் மாளிகை மற்றும் அண்ணா சாலை வழியாக ஜூனிஸ் சாலை சந்திப்பு வரை இந்த வாகன பேரணி நடைபெறவுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த பாதைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. வழிநடங்கும் மக்கள் தங்கள் தலைவரை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கின்றனர். நிர்வாகிகள் கூட்டம். QR கோடு கட்டுப்பாடு. வாகன பிரச்சாரத்தை தொடர்ந்து பிற்பகல் 3 மணி அளவில் சைதாப்பேட்டை நந்தனம் YMCA மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நவீன முறையை பின்பற்றியுள்ளது. அதாவது ஏற்கனவே QR கோடு வசதியுடன் கூடிய அனுமதி சீட்டு வழங்கப்பட்ட 5000 நபர்கள் மட்டுமே மைதானத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என தலைமை நிலையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் தேர்தல் விதிகளுக்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொண்டர்களுக்கான முக்கிய எச்சரிக்கை. அடுத்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். தலைவரின் பிரச்சார வாகனம் வரும்போது ஆர்வத்தின் காரணமாக தொண்டர்கள் யாரும் இருசக்கர வாகனங்களிலோ அல்லது மற்ற வாகனங்களிலோ அந்த வாகனத்தை பின்தொடரக்கூடாது. இது போக்குவரத்திற்கும் பாதுகாப்புக்கும் இடையூறாக அமையும் என்பதால் இதை தொண்டர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது. அதேபோல் பாதுகாப்பு மற்றும் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் மற்றும் சிறுமியர், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நேரில் வருவதை தவிர்த்து தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதள நேரலையில் இந்த நிகழ்வை கண்டு மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி ஒரு கண்ணியமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது. இதற்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் நந்தனம் மைதானத்தில் தயார் நிலையில் உள்ளன. சென்னையில் நடைபெறவுள்ள இந்த அரசியல் அதிரடி குறித்த நேரடி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.